வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம நைட் நடந்த மேட்ச் பிபிகேஎஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ரிவ்யூ அண்ட் நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி அதையும் இன்னைக்கு ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் பிபிகேஎஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பிபிகேஎஸ் ஒரு கம்ப்ளீட் 2/2 வின்னோட வந்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் செமையா அவுட் கிளாஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 200க்கு மேலே ரன்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அதை அவங்க சேஸ் பண்ணும்போதுமே நல்ல சேஸ் தான். மேபி ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் ஆனால் 16-17 ஓவர் வரைக்குமே அந்த சேஸ்ல ஸ்டில் தேர் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்ல சேஸ். இப்போ மேடி உன்னோட தாட்ஸ் சொல்கிறான். ஸோ எங்கே விட்டாங்க அப்படிங்கிறது ஐடியா இருக்கா பிபிகேஎஸ்? எங்க விட்டாங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு சீரியஸ் காம்படிட்டர்ஸ் ஃபார் திஸ் ஐபிஎல். ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நல்ல கேப்டன் அந்த டீம் எடுத்துட்டு. இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்து தேவைப்படும். ஒரு டாப்ல இருக்க ஒரு டீமுக்கு வந்து இந்த மாதிரி லாஸ் தான் வந்து இன்னும் பயங்கரமா இம்பாக்ட் பண்றதுக்கு தேவைப்படும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம சிஎஸ்கே கூட தான் அடுத்த கேம் உங்களுக்கு அது அப்புறம் பேசிக்குவோம். ஆமா. சோ ராஜஸ்தான் நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம், என்னடா பேட்டிங்கே இல்ல பவுலிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், ஜெய்ஸ்வால் எப்ப ஃபார்முக்கு வரானோ அப்ப ராஜஸ்தான் ஃபயர் ஆகும். இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வந்தா ஃபயர் ஆயிட்டான். நம்மளால சொல்லுவான் ஆர்ச்சரோட ரெஸ்ட் பண்ணி 4 wicketன்னு சொல்லிட்டு. ஆனா ஆர்ச்சருக்கு பேக் பண்ணி ஆர்ச்சரோட ஃபார்ம். ஸோ அவங்களுக்கு 2 பிளேயர் அந்த டாப்ல ஃபார்முக்கு வந்தவொடனே டீம் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு. அண்ட் தீக்ஷ்ணாவும் நல்லா போடுறான். அந்த டீம் என்விரான்மெண்ட்ல தீக்ஷ்ணா யூஸ்வலா நல்லா போடுவான். நம்ம என்னதான் கிரிட்டிசைஸ் ஃபீல்டிங்க்கு பண்ணாலும் இந்த பவுலிங் வரப்போ அவனால அந்த வைடு ஏற்கிற மாதிரி ஒரு பேசரும் அந்த அப்ப முன்னாடி எல்லாம் ஞாபகம் இருந்தது, இந்த ஸ்டெம்புக்கு முன்னாடி வந்து ஒரு பேஸ் பவுலர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, நேத்தன் பிராக்கன், ரஜத் பட்டியா, அதுக்கு அந்த மாதிரி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பின்னர் மாதிரி அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்றான். அதனால வந்துட்டு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அது ஏன்னா இந்த டீம் அவனுக்கு செட் ஆகுது. ஏன்னா இவன் வந்து அவனோட ரோல் என்னன்னா, நீ விக்கெட்ஸ் அள்ளி கொடுங்கிறது கிடையாது, ஓகேவா? விக்கெட் எடுக்கிறது தான் ஹசரங்கா வச்சிருக்காங்க. அவன் வந்து டிஃபென்சிவ் பவுலர். அந்த 2-3 ஓவர் டைட்டா போட்டு விட்டு அந்த ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அசரங்காட்ட விட்டுருவாங்க. அசரங்கா அப்படியே அழகா கூகுளி தூக்கி போட ஒரு பால் 6 அடிப்பான். அடுத்த பாலும் தூக்கி போடும் போது அது மிஸ் ஹிட் ஆகி லாங் ஆனோ டீப் மிட்ல கேட்ச் ஆயிருது. ஸோ அதான் அவங்க பிளான். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து தீக்ஷனா வந்து அழகா 2 ஓவர் ஃப்ரண்ட்ல, ஒரு ஓவர் அந்த 13-14 அழகா 17-18 ஓவர்ல ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் சூப்பரா போட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நீ சொன்ன ரஜத் பாட்டியா மாதிரி ஒரு மாதிரி ரஜத் பாட்டியா பாத்திருக்கியா? அது மாதிரி வந்து அவன் பாலே இப்படி விடுறான்டா. அவன் நிறைய என்ன சொல்றது, அவன் ஆடுறப்ப அவங்க ஸ்பின்னர் மைண்ட் செட்ல ஆடக்கூடாது. ஒரு மாதிரி ஓகே இவன் எப்படி வேணா போடுவான், ஓடி வந்து பேஸ் போடுறான்ற மாதிரி கான்செப்ட்ல. அவன் கேரம் பாலே ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றான். அவன் டேர்னுக்கு போறதே கிடையாது. தீக்ஷனா 2 வருஷமா டேர்னுக்கு போறது கிடையாது. சோ அவன் அந்த லென்த்ல அடிக்கிறான். அந்த இடுப்பு லென்த்துக்கெல்லாம் ஒரு ஸ்பின்னர் போடுறான். நீ ஃபிளைட்டே கிடையாது நம்ம ஆளுக்கு, வெறும் தான். அது கொஞ்சம் நல்ல ப்ரொடக்டிவா யூஸ் ஆகுது. அந்த டீமும் வந்து அந்த ஆர்ச்சர் வந்து அந்த 70 ரன் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பேக் மாதிரி ஒரு கொடுத்தான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஹைவேல போற மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த டீம் லுக்ஸ் பேலன்ஸ். அண்ட் இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே ஆடாமலே வந்து டீம் ஜெயிச்சிருக்கு. என்ன மறுபடியும் பராக நம்பர் 3 ஏறிட்டாங்க, என்ன கான்செப்ட்னு தெரியல. ராணா நல்லா அந்த மாதிரி ஒரு குளறுபடி எல்லாம் பண்ணாம ரியான் பராக் நம்பர் 4ல இருந்தா பெட்டரா இருக்கும். இது என்ன கான்செப்ட்? இந்த மாதிரி நம்ம இந்தியன் டீம்ல பண்ணுவாங்க தெரியா, சாம்சன் அவுட் ஆனா சூர்யா வருவான், இவன் அபிஷேக் சர்மா அவுட் ஆனா திலக் வருவான். அந்த மாதிரி இதுல ஜெய்ஸ்வால் அவுட் ஆனா இவன் வருவான், நிதிஷ் ராணா வருவான், இவன் சாம்சன் அவுட் ஆனா பராக் வருவான். லெஃப்ட் ரைட் மெயின்டைன் பண்ணி பண்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் அடிச்சு பெர்ஃபார்மெண்டா ஓகே தான். பட் ஆனா ராணாக்கு வந்து அந்த பவர் பிளேல கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கும். ஏன்னா ராணா வந்து எப்படின்னா ஒரு டிப்பிக்கல் கொஞ்சம் அந்த ஃபீல்டு எல்லாம் உள்ள வச்சிருக்கும் போது தைரியமா அந்த லாஃப்டர் ஷாட்ஸ் 30 yards நீ தாண்டி அடிச்சா போதும், அதுல நீ 4 கிடைச்சிரும். நீ வந்து 78 meters 6 அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பவர் பிளேல நீ ஒரு 55 meters தாண்டி கிளியர் பண்ணாலே போதும்டா அவனுக்கு, ஏரியல் ஷாட் இல்லாம. அது அவன் பண்ணுவான் ராணா. 30 meters தாண்டாலே போதும். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 40 meters வச்சாலே போதும். அழகா கேப்ல எந்த 2 ஃபீல்ட தவிர மிச்ச இடத்துல நீ 30 meter தாண்டினாலே போதும், உனக்கு அழகா 4-6 ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் வந்து ராணா நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ராணா மேட் பி குட், பட் அகைன் அவங்களோட ஸ்டாஃப்ஸ், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ். அண்ட் எனக்கு பஞ்சாப் என்ன இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த இடம் பண்ணியிருந்தா ஓகே வின் பண்ணிருக்கான்னு ஏதாவது தாட்ஸ் இருக்கா உனக்கு? ஓகே. ஸோ பஞ்சாப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா ஒரு 14 ஓவர்ஸ் 15 வரைக்கும் போய் செம்மையா கண்டெயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பின்னை போடவே விடல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு லோன்லி ஸ்பின்னர் வந்து யுசி சஹல் மட்டும்தான். அவனையும் போட்டு 3 ஓவர் 35 ரன். அவனும் பார்த்திருக்கியா, இந்த ஐபிஎல் ரொம்ப எப்பயுமே ஐபிஎல்ல இந்தியன் டீம்ல அவனுக்கு ஓவர் கட்டிட்டாங்க ஆல்ரெடி. ஐபிஎல்னு வரும்போது ஆர்சிபினாலும் சரி, ஆர்ஆர்னாலும் சரி, எப்பயுமே அந்த ஒரு பர்பிள் கேப் லீடர்ஷிப் போர்டு எப்பவுமே இருப்பான். 2 3 விக்கெட் தூக்கி தூக்கி போட்டு எடுத்துடுவான். ஆனா இந்த வருஷம் அவனோட பர்சனல் லைஃப்மே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கான். ஸோ இதுலயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு என்னன்னா, விக்கெட் எடுக்காம போ, ஆனா உன்னோட கோட்டா 4 ஓவர், நீ ஒரு பவுலரா ஆடி நீ உன்னோட கோட்டாவை 4 ஓவருக்கு கேப்டனால உன்னால கொடுத்து 20 ஓவர்ல எந்த ஃபேஸ்லயுமே உன்கிட்ட என்னால கொடுத்து முடிக்க முடியல அப்படின்னா, அகைன் ஸ்டில் யூ ஹாவ் டு திங்க் ஆன் தட். ஸோ அப்படிதான் நான் யோசிப்பேன். நீ ரன் கொடு, இன்னைக்கு அடிப்பான் நாளைக்கு விக்கெட் எடுப்பான், அதெல்லாம் ஓகே. பட் ஓவரே கோட்டா ஃபினிஷ் பண்ண முடியல. 4 மேட்ச்ல 2 3 மேட்ச்ல ஃபினிஷ் பண்ண நினைக்கிறேன். 3 ஓவர் தான் போட்டு கட் பண்ணிட்டாங்க. அதோட அந்த 1 ஓவரை நீ மேக்ஸ்வெல் கொடுத்து முடிச்சாங்க. அப்புறம் மிச்சம் 16 ஓவருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு போட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மைட் பி ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேங்கிறது தான் ஒரு இது. ஸோ அந்த ஒரு இடம். அண்ட் ஆல்சோ டிபிக்கு அப்ரோச் வந்து கொஞ்சம் இதான் ஆக்சுவலி நல்லா ப்ரோக்ரஸ் எடுத்துட்டு போனாங்க. பட் ஆனால் பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப் சிம்ரன் சிங் 2 பேருமே வெரி அமெச்சூர் அண்ட் வெரி எக்ஸ்ப்ளோசிவ் இந்தியன் டேலண்ட்ஸ். அகைன் தேர் கிவிங் ஃப்ரீடம். பட் ஆனால் என்ன, 2 பேருமே இப்படி ஆடினாங்கன்னா ஒரு நல்ல டீம் சொல்றோம். பட் ஒரு முக்கியமான ஒரு பிளே ஆஃப்ஸோ ஒரு எலிமினேட்டர்லயோ ஆடும்போது 2 பேர் டக்குன்னு குயிக்கா விக்கெட் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மாதிரி 2 பேரும் குயிக்கா விக்கெட் விட்டுட்டாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா எல்லா மேட்சும் மேக்ஸ்வெல் வந்து கடவுள் மாதிரி வந்து அடிச்சு ஜெயிக்க வைக்க முடியாது. இன்னைக்குமே அந்த ஒரு ஹோப்ல தான் இருந்தாங்க, மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் அப்படின்னு. பட் ஆனால் அது எல்லா மேட்சும் நடக்க இன்னைக்கு மேக்ஸ்வெல்கே படலை. என்ன பண்ண முடியும், இன்னைக்கு தோத்துட்டாங்க. அதனால நேரம் சூப்பரா ஆடிட்டு இருந்தான். மேக்ஸ்வெல் சப்போர்ட் பண்ணி ஐயரால ஆட முடியல. ஆடி இருந்தானா நீங்க ஆடி இருக்கான். பட் மேக்ஸ்வெல் நீங்க சுத்தமா படவே இல்லை. அவனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டான், எல்லா இடமும் சுத்தமா பேட்ல படவே இல்லை. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ஓகே. பட் அகைன் கொஞ்சம் பார்த்து இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வெரி லீத்தல் இன் பவர் பிளேஸ். சிஎஸ்கே கூடவே பார்த்தோம், தொடவே முடியல. உள்ள அந்த ஹையாம் ஆக்ஷன்ல இருந்து ரொம்ப இன்ஸ்விங்கிங், அவனோட ரிஸ்க் பொசிஷனே இப்படிதான் இருக்கும். சீம் எல்லாம் இப்படிதான் பிடிப்போம். சீம் இப்படி பிடிப்பான், பிடிச்சி சல் 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 அந்த குட் லென்த்ல போட்டு நெஞ்சுக்கு ஏத்துவான் பால. அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் லென்த் அடிப்பான் போட்டு. ஸோ அகைன் எண்ட் ஆஃப் த ஓவர்லாம் எப்படி போடுவான்னு தெரியல. பட் பவர் பிளேல இஸ் வெரி எக்ஸ்ட்ராடனரி. ஸோ அந்த இடத்துல நீ வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிருக்கலாம். அடுத்து ஸ்ரேயா ஐயரும் வந்து ஃபர்ஸ்ட் பால் 4, அடுத்த பால் டாட் வச்சான், அடுத்த பால் 4, அடுத்த பாலும் ஸ்டெம்பாக ஃபுல்லா ஷோ பண்ணிட்டு சுத்துறான். ஸ்டெம்ப்லேயே போட்டான், அவனும் அவுட்டு. ஸோ அதனால 44-4 இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் நல்லா கால்குலேட்டிவா ரிஸ்க் எடுத்து வந்தாங்க. பட் அகைன் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த டீம்ஸ் எல்லாமே இவங்க இது வரைக்கும் பிளே ஆஃப்ஸோ எதுவுமே ஆடினது இல்லை. பட் அவங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்தா மாட்டிப்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் 2ல சாரி அதான் 3ல ஏர்லி 2 லாஸ் எப்பவுமே வச்சிருக்காங்க. நல்லது, இதெல்லாம் ரெக்கவர் ம் பண்ணிக்க கரெக்டா இருக்கும். ஆமா. அகைன் என்னென்ன சரி, மிஸ்டேக்ஸ் ஓகே. இருக்கோ அதை அடுத்த ரெக்கவர் மேட்ச் பண்ணிக்க நல்ல ரிவ்யூ ஸ்குவாடு. போயிடலாமா? சூப்பரா. ஸோ நாளைக்கு மேட்சோட ரிவ்யூ வந்து ப்ரிவ்யூ ரிவ்யூ. எஸ்ஆர்எச் வெர்சஸ் ஜிடி. ஸோ எஸ்ஆர்எஸ் வந்து அவங்களும் 4 கேம்ல 3 தோத்துட்டாங்க, 1 மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் அவங்களுக்கு எல்லாம் டீம் காம்போசிஷன் செட் ஆயிடுச்சு. பட் யாரை எப்படி ஆடுறது என்னன்னு தெரியலையே, எங்க மிஸ் பண்றோம், ஜஸ்ட் லேக்கிங் அட் பர்டிகுலர் ட்ரிக் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ உன்னோட என்ன தாட் சொல்லு. ட்ரிக்கு? 250 இதான் இதான் என்னென்ன டீம்லாம் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமோ, முக்கியமா நான் டாப் 4 கொடுத்த டீம் டாப் 3ல இருக்கு, பாட்டம் 3ல இருக்கு. மும்பை, எஸ்ஆர்எஸ், சிஎஸ்கே. பஞ்சாப் சொன்னா பஞ்சாப் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நான் சொன்ன 4ல 3 இப்போ கீழே இருக்கு. அடிபாதாளத்துல யார் லாஸ்ட் பிளேஸுக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு. எஸ்ஆர்எச் வந்து ஒரே ஃபார்முலா தான் மறுபடியும். அவனுங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஷமி வந்து ஆல்ரெடி ஒரு ரஸ்டியான பிளேயர் தான், புவிக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. பட் ஷமியால ஹைதராபாத்ல போட முடியாது. ஹைதராபாத்ல ஸ்விங் ஓவருக்கு அப்புறம் கட் ஆயிடும். நீ ஹைதராபாத்ல ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சீம் மட்டும்தான். ஷமி அப் ஃப்ரண்ட்ல சீம் போட ட்ரை பண்ணா பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகாது. ஏன்னா அவனுக்கு அந்த ஐடியல் லென்த்ல வரப்ப பேட்ஸ்மேன் அசால்ட்டா அடிச்சிருவான். அவன் ஒன்றும் இல்லை, அவன் அடிச்சாலே போயிடுது. அதனால ஷமியை பிலீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கிடையாது. சிம்ரஜித் சிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்களுக்கு ஒரே வெப்பன் வந்து பேட்டிங் தான். அண்ட் மொரோவர் சேசிங்கும் டர் அவங்களுக்கு. இவங்க பேட்டிங் வேற ஆடி டிராவிஸ் ஹெட் வேற ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் ஆப்ஷன் இல்லடா ஏதாவது இருக்கா அவனுக்கு. யாருமே இல்லையா? ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. வேற யாரும் அவங்களால ரொட்டேட் பண்ண முடியாது பெருசா. அதான் அவங்க ஒவ்வொரு வாட்டி கொண்டு வராங்க, ஜீசன் அன்சாரி, அதுக்கப்புறம் அங்கித் வர்மா மாதிரி. பட்
தெரியல. அன்னோன் டேலண்ட்ஸ் யாராவது கொண்டு வந்தா ஓகே. பட் ஷமியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அதான் கொஸ்டின் மார்க். சிம்ரஜித் தான் ஆடுறாங்க. சிம்ரஜித் விட்டா வேற எனக்கு தெரிஞ்சு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. மாப்பிள்ள ஐ இவன் மீன் இருக்கான்டா. டாப் சம்பந்த ஜெய்தேவ் உனத்கட் ஒருத்தன் இருக்கான். அவன் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் கட்டர்ஸ். ஆனா உனத்கட் சிமிலர் லெஃப்ட் ஆர்ம் தானடா உனக்கு. ஹர்ஷல் பட்டேல் மாதிரி உனக்கு தான் உனத்கட் திரும்பவும். வந்து ஃபாஸ்ட் bowling போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. அவன் ஸ்லோ டெலிவரிஸ் தான் போடுவான். அதுக்கு தான் ஹர்ஷல் ம், பட்டேல் ஆல்ரெடி இருக்கானே. எதுக்கு ஹர்ஷல் ஹர்ஷல் பட்டேல் பட்டேல் தான். லெஃப்ட் ஹேண்டரா ஒருத்தர் கொண்டு வரணும்? ஸோ கரெக்ட் கரெக்ட். அவங்களுக்கு தேவை ஒரு சீம் பவுலர். அவங்க இன்னொரு ஸ்விங்க விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு மாப்பிள்ள, இந்த ஈஷான் மலிங்கான்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி ஸ்லிங்கி அவன் ஃபாரின் ஆக்ஷன். ஆப்ஷன் தான் உனக்கு. ஃபாரின்ல உனக்கு ஃபாரினுக்கு தான் ஆல்ரெடி கடப்பாற மாதிரி 3 பேர் இருக்காங்களே. நான் தான் 3வது மண்ணேன். புடிஞ்சு புடிஞ்சு கோவிந்தன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி 3 பேர் இருக்காங்களே. டிராவிஸ் ஹெட், கிளாஸ்ன்னு, அதுக்கப்புறம் வந்து கமின்ஸ். இவன் கமின்ஸ். கமின்ஸ். 3 பேர் இருக்காங்க. உனக்கு ஃபோர்த் மேபி பவுலிங் ஒரு ஆப்ஷனுக்கு தான் ஆப்ஷன் உனக்கு ட்ரை வந்து பண்ணி காமிந்து பார்க்கலாம். மெண்டிஸ் யூஸ் பண்றாங்க. மெண்டிஸ் வேணா இது பண்ணிட்டு, ஏன்னா அபினவ் மனோகரை உள்ள மெண்டிஸ் போட்டு. இருக்கானே. இல்ல மெண்டிஸ் வெளியே மெண்டிஸ் இருக்கான். போட்டு அவங்களுக்கு அதான்டா அந்த மனோகரை உள்ள போட்டு மலிங்கா வேணா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்ல. ஏன்னா டெத்துல போறதுக்கு ஆளே இல்ல. மேபி அந்த ஆப்ஷன் ட்ரை பிரிக்கிறாங்க பண்ணலாம். போட்டு. ஆமா, ஹர்ஷல் பட்டேலே பிரிப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் கூட நல்லா சப்போர்ட்டிவா போடுறது கூட யாரும் இல்ல. சோ அதனால ஒரு ஆகின் எனக்கு தெரியல. ஈஷான் மலிங்க நான் பார்த்ததுல பெருசா இருக்கான். பட் நல்லா அதான் அந்த பத்திரனா துஷார் வேற துஷாரன் ஒருத்தன் இருக்கான்ல. அந்த மாதிரி அவனும் ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் பவுலர் தான். ஈஷான் எப்படி லெஃப்ட் ஆர்ம் போடுறாங்கன்னு தெரியல. ஸ்லிங்கா ரைட் ஆர்ம் ஸ்லிங்கா தெரியல. சாரி, நான் நோட் பண்ணதில்ல லங்கன் பிரீமியர் லீக்ல. ஓகே. அதான் ரா டேலண்ட் தான். எப்படின்னு தெரியல. ம். பாட வச்சாங்கன்னா ஓகே. பட் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாசிட்டிவ் வந்து அங்கித் வர்மா, ஜேசன் ம். அன்சாரி இந்த மாதிரி ஒரு குரூசியல் ஸ்டேஜஸ்லயும் அகைன் நான் கம்பேர் பண்றது தப்பா நினைச்சுக்காதுங்க. சிஎஸ்கே ம். தோக்குது, மும்பை தோக்குது, அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே எவ்வளவு தோத்தாலும் அவங்களுக்கு அந்த நமக்கு வந்து ஒரு டேலண்ட் கிடைச்சிருக்காங்க. இதை வந்து கோயிங் ஃபார்வர்ட் இவன் வந்து கொஞ்சம் ஸ்பாக் கிடைச்சா பண்ணிடலான்ற மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கல. பட் எஸ்ஆர்ஹெச் தோத்தாலுமே தே காட் த பூட்ஸ் அப். லைக் ஒரு அங்கித் வர்மா மாதிரி ஒரு பிளேயர், ரீசன் அன்சாரி மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகியும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டீமை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் இருக்கும். ஓகே, இவன் பர்ஃபார்ம் பண்ணிருக்கான், இவனுக்காகவது ஆடணும்னு சொல்லிட்டு டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸ்டில் பிலீவ் எஸ்ஆர்ஹெச் வில் கம்பேக்கான்னு சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஸ்டெப்ல பயங்கரமா கலவரி பண்ணுவாங்க. ஏன்னா உனக்கு வந்து இந்த மேட்ச், இன்கேஸ் இந்த மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் தோத்துட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப டவுன்ல போயிடுவாங்க. தேர் ஒன்ட் பி எனி கம்பேக்ஸ். பட் ஆனா இந்த டீம் ஆடுறப்ப எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஐயோ இவனுங்க கிட்ட தோத்துட்டா அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு ஃப்ரீயா ஆடுவானுங்க. சும்மாவே ம். எனக்கு லைசன்ஸ் கொடுத்து ஆடுவானுங்க. லைசன்ஸே கொடுத்துட்டானுங்கன்னா அவ்வளவுதான், இஷ்டத்துக்கு அடிப்பானுங்க. ப்ராப்ளே அவனுங்க டாப் ஆர்டர் ஃபிட்டின் ஆகணும். அபிஷேக் சர்மாவை ரொம்ப நாள் ஆச்சு அடிச்சு பார்த்து. என்ன ஆச்சுன்னு தெரியல அபிஷேகம் அபிஷேக் சர்மா. எடுத்துடுறாங்க. நான் சொன்னேன் பத்தியா, கரெக்டா அந்த இடுப்பு லென்த்ல அந்த வந்து ட்ரிக்க போட்டு எடுத்துடுறாங்க. ஆமா ஷார்ட் பேட் அவுட் பால்ஸ் எடுத்துடுறாங்க. போட்டு அபிஷேக் சர்மா எடுக்கிறாங்க. குட் பால்ஸ் போட்டு எடுக்க மாட்டாங்க. பேட் பால்ஸ் போட்டு எடுக்கிறாங்க அபிஷேக் ம். சர்மாவை. ஸோ இங்க லெஃப்ட் ஆர்ம் பவுலர் யாரும் இல்ல. ஃபுல்லாவே ரைட் தான். அதனால டிராவிஸ் ஹெட் அடிப்பான். ஓகே, சரி, சூப்பர். யாரும் இல்ல. இஷாந்த் சர்மா இருக்கான், சிராஜ் இருக்கான். ம். சிராஜோட ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ எப்படின்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஓகே. அதான் எஸ்ஆர்எச் இருந்தாங்க. நம்ம டீம் மாத்துறக்கோ காம்பஷனோ பெருசா எதுவும் இல்ல. ஐடியா இல்ல அதே டீம் ஸ்ட்ராட்டஜி தான். தான். அவங்க என்ன இது பண்றாங்க அதுதான் கொஞ்சம் ட்வீக் பண்ணி, சும்மா 300 எல்லாரும் சொல்றாங்கங்கிற ஹைப்புக்கு போகாம நம்மளோட டிஎன்சி. பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஸ்கோர் 200. அதான் டிஎன்சியோட ஆனா இது சேஸ் பண்ணி அவங்க வின் கண்டிஷன். பண்ணும். சேஸ் பண்ணி வின் பண்ணாதான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். கண்டிஷன் பேஸ் பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆடணுங்கிறத நம்மளோட அதுக்கு ஏத்த மாதிரி ஆடினாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற டீம்ஸ் மாதிரி இல்லாம அவங்க, ஏன்னா ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல பிளேயர்ஸும் நல்லா இருக்காங்க, இருக்கு. பூல்லையும் நல்லா இருக்கு. ஸோ பேலன்ஸ் நல்லா இருக்கு. நாங்க ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி தானே, அதை நீ மாத்தி மைண்ட் செட்ல எல்லாம் மாத்தி ட்ரை பண்ணலாம். அது ஒண்ணு. அண்ட் ஜிடி ஜிடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மேடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜிடி டிசி இவங்கெல்லாம் பிபிகேஎஸ் அண்ட் எஸ்ஆர்எஸ்னால நான் என்னோட இதாக வச்சிருந்தேன். ஆனா ஜிடி தான் சொன்ன மாதிரி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி பார்த்தாலுமே உனக்கு, ஏன்னா பிளிப்ஸ் எல்லாம் ஒரு பிளேயர் எல்லாம் உள்ள போட இடம் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்ப நீ இல்ல பாத்துக்கோ. 2 ஓவர்ஸ் ம். ஆப்ஷன்ஸ் வச்சு விளையாடுறானுங்க பிளேயிங் லெவல்ல. அப்ப பாத்துக்கோ. ம். ரபாடா இல்ல. ரபாடா வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக வெளியே போயிட்டான் ஐபிஎல்ல இருந்து. பட் எப்போ வருவான்னு தெரியல. சோ ம். அதுக்கு ஐடியலா அஜன் சர்மா எடுத்திருக்காங்க. பட் அவ்வளவு பேஸ் பவுலர்ஸ் வந்து இங்க அடி வாங்க போறாங்க ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல. இருப்ப மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா ஸ்லோ பிச் கொடுக்க மாட்டாங்க. சீம் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கவும் மாட்டாங்க. பாட்டா விக்கெட் தான். பேஸ் பவுலர்ஸ் ம். வந்து 4 பேர் இருக்கானுங்க. யாரு இது? இஷாந்த் சர்மா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் வேற யாரு? 3 பேர் இருக்காங்க. வேற யாரும் இல்லைல்ல. இவன் மூணு. இவன்டா என்ன, லெஃப்ட் ஹேண்டர் அர்ஷத் கான். அர்ஷித் கான். ஸோ அந்த ஸ்விங். ஸோ இந்த 4 பேர் இருக்காங்க. போதும் அந்த நாலு போதும், 4 பேரும் பேர் ஹெட் பி. போதும். ஆமா ஆமா. அதான் இந்த 4 பேரும் வந்து
பேஸ்ல அங்க வந்து கொஞ்சம் லைன் மிஸ் பண்ணிட்டாலே அடிச்சிருவானுங்க. அதனாலதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. பாப்போம். எனக்கு ஓகே மாப்பா. எனக்கு நீ வந்து திரும்ப எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க கோயிட்ஸியை கொண்டு வரலாம், ஜெரால்ட் கோயிட்ஸியை கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. இல்ல ஜட்ஜ் திரும்ப அவன் எல்லாம் சும்மாவே கொண்டு அவன் வரதுக்கு இன்ஜுரி பதிலா ப்ரோன்டா, கொஞ்சம் இன்னும் ஃபிட் ஆகல. அதான் அவனை கொண்டு வந்து இது அவனே வந்து பண்றதுக்கு. குத்துவான், தேங்காய் அடிப்பான். ம் இல்ல அதான் அவனை திரும்ப அவனுக்குள்ள கொண்டு வந்து இது பண்றதுக்கு பதிலா நீ வந்து இவனை ஆட்டு போயிடலாம். எனக்கு கேட்டா எனக்கு ஒரு ஆப்ஷன் தோணுது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படின்னா, போலாம். கிளென் பிலிப்ஸ உள்ள டீமுக்குள்ள போட்டு ரூதர்ஃபோர்டையும் டீமுக்குள்ள போட்டு யாருன்னா நான் வந்து யார் ராகுல் தூக்குவா? தெவாட்டியா ஷாருக் கான் வந்து தூக்குவா? ஷாருக்கான் இருக்கட்டும், ராகுல் தெவாட்டியா வந்து நான் வந்து இம்பாக்ட்ல போட்டுருவேன். ஏன்னா ராகுல் நல்லா யோசிச்சு பாரு, ராகுல் ஷாருக் கானுக்கே பேட்டிங் வருது இல்ல. முத 3 பேரே 14 ஓவர் ஆடிடுறானுங்க. ஷாருக் கான் இவனுக்கு 4 புரியுது. மேட்ச் ஆமா, ஆச்சு. எத்தனை மேட்ச் பேட்டிங் ஆனா ஷாருக் கான் இப்ப ஆனா 2-3 ஒரு பால் தான் மேட்ச் 2 மேட்ச் ஆடுறான். தானா? அதுவும் என்ன கடைசி ம். ஒரு பால் ரன் அவுட்டு, அந்த ஒரு 2 பால் ஆட்டு போறான். அதுக்கு ஒரு டெவலப்பர் பிளேயரே தேவையில்ல. அதுவும் இல்லாம ராகுல் தெவாட்டியா பவுலிங்கும் கரெக்ட். போடுறது இல்ல, ஃபீல்டிங்கும் ஒன்றும் பெருசா பண்றது இல்ல. கேட்ச்லாம் விட்டான், அது நான் ஒன்றும் சொல்லல. ஸோ நான் எனக்கு என்னன்னா, நான் பேட்டிங் ஆனேன்னா நான் ராகுல் தெவாட்டா இம்பாக்ட்ல தள்ளிடுவேன். கிளென் பிலிப்ஸ், ரூதர்ஃபோர்டு, பட்லரு, ரஷித் கான் 4 பேத்தையும் உள்ள போட்டுட்டு நீ இந்த இந்த 7 பேரே ஆடுங்க. ஒரு வேளை விக்கெட் விழுந்துச்சுன்னா ரஷித் கான் கூட உனக்கு பேட்டிங் ஆடுவான். ரஷித் கானும் ஆமா, பேட்டிங் கரெக்ட். ஆடட்டும். உனக்கு எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க, வேற யாருமே இல்ல, கடைசியா வந்து அடிக்கணும்னா நான் வந்து தெவாட்டியா தெவாட்டை தான் யூஸ் பண்ண காப்பாத்தணும்னா போறேன். அப்ப அடிக்கான் தெவாட்டியாவா? தெவாட்டையை யூஸ் கரெக்ட், பண்ணிக்க நல்ல போறேன். ஆப்ஷன். எதுக்கு இப்போ நீ தெவாட்டை ஏறாதான் எனக்கு நான் பாரு உனக்கு அவன் கிளென் பிலிப்ஸ் எதுவுமே 2 இல்ல. ஓவர் கொடுப்பான்ல, இன்கேஸ் அடி எனக்கு அதோட வாங்கிட்டாலும் உனக்கு கிளென் பிலிப்ஸ் 2 ஓவர் கொடுப்பான். ஆமா, ஸ்பின்னுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கம்மியா தான் இருக்கு. ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஸ்பின்னுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கிஷோர். பாயிண்ட்ல வந்து அழகா பிடிப்பான். பாயிண்ட்ல கேட்சிங் வேற உனக்கு சான்சஸ் இருக்கு. 2-3 கேட்ச் அள்ளி போட்டுருவான் கண்டிப்பா. அண்ட் எக்ஸலன்ட் ஃபீல்டர் கூட. அந்த ஃபீல்ட்ல அப்படி ஒரு ஆள் இருந்தாலே உனக்கு எனர்ஜிடா செமையா. அதுதான் எனக்கு, நான் அப்படிதான் பிலீவ் பண்ணுவேன். கூட அப்படி அந்த ஒரு ஏன்னா பர்டிகுலர் எஸ்ஆர்எஸ் பர்சன் மாதிரி இருக்கிறதே டீமுக்கு செமையா இருக்கும். ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். ம் எவ்வளவு ரன் குறைக்கிறோமோ அவ்வளவு நல்லது. நல்ல ஆப்ஷன் தான். தெவாட்டியா வந்து அவங்கள 1 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும்னா நீ இம்பாக்டா யூஸ் பண்ணிக்கோ, இருக்கிற பிளேயர்ஸ் நான் ஆடிடலாம்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு நல்ல தோணுச்சு கால் எனக்கு தான். இது. இருக்காங்களான்னு ம் பார்ப்போம். நல்ல ஆ நல்ல கால்றா உண்மையிலே. 2 4 ஏன்னா வந்து கண்டிப்பா கிளென் பிலிப்ஸா ரூத்தர்ஃபோர்டான்னு பார்க்கறதுக்கு பதிலா கிளென் பிலிப்ஸ் ரூத்தர்ஃபோர்ட் 2 பேரையும் ஆட ஆடிடலாம், வச்சுட்டா இந்த ஆடிடலாம். மாதிரி பிச்சஸ்ல படும். கண்டிப்பா ரூத்தர்ஃபோர்டுக்குலாம் படும். பட்டுருச்சுன்னா பிடிச்சிருவான். அவன் குதிரை வேற. அதனால நல்ல அப்புறம் என்ன ஆப்ஷனே பொறுத்த பார்ப்போம். ஆனா வரைக்கும் எல்லா டீம்லயும் ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரோமன் பவல் எல்லாம் கூட அகைன் கன்சிஸ்டன்ட் எதிர்பார்க்க முடியாது. இருக்கான். பட்டுச்சுன்னா இப்ப நமக்கெல்லாம் பாரு, அப்படிப்பட்ட பேர் நானும் ரொம்ப நாளா தலதலையா அடிச்சுக்கிறேன். டேய் ஏதாவது எடுத்து போடுங்கடா அப்படின்னு. பட்டா நீ அவன் தான். அந்த நம்ம தடுக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. ஸோ அதனால என்னோட சாய்ஸ் இது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இவனை ஃபிட்டின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல கரெக்ட் தான், கரெக்ட் ஏன்னா தான். அந்த தெவாட்டியா மட்டும்தான். அவன் பேட்டிங் அவன தப்பு சொல்லல. அவன பேட்டிங்கே வர்றது இல்ல. அவனை பாவம் ரிசோர்ஸா வச்சு வேஸ்ட் பண்றதுக்கு, அந்த ரிசோர்ஸை நீ இந்த கிளென் பிலிப்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு ரியலி தேவைப்பட்டுச்சுன்னா நீ வந்து இது பண்ணலாம். ஆக்சுவலா இவங்க டாப் 3 பயங்கரமா இருக்கானுங்க. சாய் சுதர்சனா நீ கிட்டே எடுக்க முடியாது. அந்த மாதிரி இவன் பயங்கர பேய் ஃபார்ம்ல நானா இருக்கான். போனதான் உண்டு. ஆமா, நானா வந்து ஐயோ இப்ப திலக்கர் ரிட்டையர் கூப்பிட்ட மாதிரி நம்மள எதுவும் கூப்பிடுவானுங்களோ, கொஞ்சம் இதா இருக்கேன்னு சொல்லி அவனா தூக்கி அடிச்சு போனாதான் உண்டு. இல்லைன்னா அவன் பயங்கர ஸ்டேபிளா ஆடுறான். கில் வந்து அங்க அவன் என்னோட ஸ்டோக்ஸ் ஆடப்பன்னு சொல்லிட்டு போயிட்டான். மேபி அதுதான் உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ வந்து ஆங்கர் ஆடு, நான் வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் தான் நம்ம இந்த இதோட ப்ரிவியூல நம்ம அதான் சொன்னோம். இவங்க 2 பேருமே ஓப்பனிங்ல இறங்கி கட்டைய போட்டுறாங்க. அதனாலதான் போன இது 2024 தோத்தாங்க. ஸோ இந்த தடவை ஆனா இங்க கட்டையே பண்ணக்கூடாதுன்னு போட முடியாது சொல்லிட்டு இந்த பிச்சில். ஆஹ் இல்ல இந்த பிரச்சனைடா, இந்த பாப்போம். ஐபிஎல்லுமே அவங்க அப்படி பண்ணல. கில்லுமே அந்த ஒரு ஆரஞ்சு கேப் கன்டென்ஷனுங்கிற மைண்ட்ல எல்லாம் எடுத்துட்டு அடிக்க போயிருக்கான். ஆனா சாய் ஓகேவா. சுதர்சனுக்கு அந்த ரோல் தான். நீ 60 ஆமா பால் ஆமா ஆடு, நீ என்னன்னா பரவாயில்ல, 60 பால் ஆடு, பின்னாடி ஆள் இருக்காங்க அடிக்கிறதுக்கு. சோ அந்த கம்யூனிகேஷன் கரெக்டா பண்ணா. பட் சாய் சுதர்சனோட கேப்பபிலிட்டி அதான். பட் அடிச்சா பயங்கரமா போகுது. பவர் இல்லாம சும்மா 30 அடிச்சாக்கெல்லாம் கிடையாது. அவன் பால டைம் பண்ணா பறக்குது. அவன் பொறுமையா ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் பவர் ஹிட்டர் கிடையாது, டைமர் ஆஃப் த பால். அவன் ரோல போதும் பண்ணிட்டு போதும். இருக்கான். ஆமா பாப்போம் எப்படி போகுதுன்றது. அதான் எட்ஜ் எவ்வளவு ஓகே. கொடுக்குற? மாப்பிள்ள நான் ஜிடி 55-45 50 வந்து நான் ஜிடி. எஸ்ஆர்ஹெச். சூப்பர். நான் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்எஸ் ஜிடி பவுலிங் வந்து கொஞ்சம் எல்லாமே அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் அர்ஷத் கானை வந்து மேபி போல்டு கூட இருக்கான் டிராவிஸ் செட்டை. பட் பட்டுருச்சுன்னா அபிஷேக் சர்மா டிராவிஸ் செட் வந்து அந்த கொலப்பசியில இருக்கானுங்க. ஆல்ரெடி ஓகே. கலாய்க்கிறானுங்க போட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஹோம் கிரவுண்ட்ல கம்பேக் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இப்படி கொடுத்தா இன்னும் டேபிள் ஓப்பன் ஆகுன்றது என்னோட தாட். ஆமா ஆமா இல்லைன்னா ரொம்ப நல்லதுதான். மேல இருக்கவங்க அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து 52-48 கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்போ கரெக்ட் ஃபேண்டசி தான். 11 இல்லை எஸ்ஆர்ஹெச் இம்பாக்ட்ல சொன்னதும் போயிடலாம். ஆமா, எஸ்ஆர்ஹெச் சொன்னது கரெக்ட் தான். பட்டுச்சுன்னா அவன் அன்னைக்கு. ஆனா படலைன்னா இப்ப அவன் ஆடி 200 இல்ல 190 அடிச்சா கூட அதான் அதான். இவன் வந்து திரும்ப நான் 300 நினைச்சுதான் ஆடுறாங்க. அந்த 190 டார்கெட்டுக்கு எப்படி ஆடணுங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் ஒரு பிரச்சனை. சரி ஓகே. ஐபிஎல் இன் இங்கிலாந்து டீம்.
அந்த மாதிரி தான். ஆனால் இங்கிலாந்துக்கான நிலைமை உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஃபேண்டசி போயிடலாம்டா. உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன், நீ சொல்லு. ஃபேண்டசி வந்து நான் ஃபர்ஸ்ட் பிக் வந்து இவன் எடுக்கிறேன், அபிஷேக் சர்மா. அண்ட் பவுலிங்ல வந்து ஹர்ஷல் பட்டேல் எஸ்ஆர்ஹெச்ல. ஓகே, ஜிடில வந்து கோ ஃபார் இவன் சாய் சுதர்சன். எவ்வளவு அடிச்சாலும் ரன் வந்துடும். நல்ல அண்ட் பிக். சாய் கிஷோர். சாய் கிஷோர் நல்ல கொஞ்சம் நல்லா பிக். போட்டுட்டு இருக்கான். சூப்பராக பெங்களூர் போடுறான். மாதிரி ஒரு பிச்சில் அந்த மாதிரி போட்டுறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு சஹல் பார்த்து. அதுக்கப்புறம் பயங்கரமா போட்டான் அந்த ஃபிளைட். அந்த 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 ஃபைட்டுக்கு தான் காசு. அந்த இது சொல்ற மாதிரி அந்த தில்லுக்கு தான் காசுன்னு சொல்லுவாங்க. தில்ல போட்டான், அந்த தில்லுக்கான இது கிடைச்சது. பட் இங்கேயும் அதை கண்டினியூ பண்ணோம் பிரேவா. ஐ பிலீவ் ஹில் டூ. ஆம்பளை எனக்கு என்ன அவன்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து ஒரு மாதிரி கேரம் பால் போட ஹைட்டு. மாட்டாங்க. அவன் இந்த கேரம் பால் இப்படி திருப்புறான், ஒரு மாதிரி திருப்பி விடுறான் பால். அது சூப்பரா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய பேர் போட அவன் மாட்டாங்கல்ல. ஹைட்டு 6'5". ம். அங்கிருந்து உனக்கு நீ கேரம் பால் போடுறப்போ உன்னால ரீட் பண்ண முடியாது. அன்டில் அன்லெஸ் யூ ஆர் ஒரு ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பயங்கரமான பால் ரீடர் இருந்தா மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். ஏன்னா T20ல ம். வந்து கண்ணு மூடிட்டு ஓகே அதான் இருக்குன்ற மாதிரி ஐடியால போவாங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவ்வளவு விக்கெட் கான்சியஸா ஆட முடியாது T20ல. சோ அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி அவன் டிசீவ் பண்றான்றப்போ பயங்கரமா இருந்தது. அண்ட் சோ ஆல்சோ அவன் பால் பாப்போம். டெலிவரி போடுறதுக்கு முன்னாடி நல்லா மெதுவா வந்து பேட்டரோட காலையும் கையும் பார்த்துட்டே இருக்கான், என்னதான் பண்றான்னு பார்த்துட்டே இருக்கான். ஓகேவா, நகர்றானா இங்க வர லேட்டா ரிலீஸ் மெதுவா பண்ணுவான். வந்து லேட்டா அவன் அவன் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பால் ரிலீஸே பண்றான். ஸோ அவங்க வந்து ப்ரீமெடிட்டட் ஷாட் நீ ஆட முடியாது இவங்கிட்ட. இல்லை நான் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறேன், இல்லை ப்ரீமெடிட்டட் ஷாட்லாம் ஆட முடியாது. நல்ல ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன்டெலிஜென்ட் ரீசெண்ட் டேஸ்ல. பவுலர் நல்லா. அதனால மேபி அவன் கொஞ்சம் இது பண்றான்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட அதான் நல்லா எடுத்துட்டியே. என்னோட பிக் வந்து எஸ்ஆர்எஸ்ல வந்து நான் ஜாஸ் பட்லர். ஸோ ஏன்னா பட்லர் தான் மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் ஆட போறான். அண்ட் அவனுமே இந்த டைமர் ஆஃப் த பால் தான் 50 எப்படியும் அடிச்சிருவான், 50 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ பவுலிங்ல வந்து ஐ வில் கோ வித் சிராஜ். சிராஜ் வந்து ஒரு பேய் ஃபார்ம்ல இருக்கான், நல்லா போட்டுட்டு இருக்கான். அண்ட் அந்த லைன் அண்ட் லென்த் அந்த இப்போ நல்லா பிடிச்சி போடுறான். அதனால சிராஜ். எஸ்ஆர்எஸ்ல வந்து ஐ வில் ஆல்வேஸ் பேக் டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். என்னைக்கு படுன்னு தெரில, பட்டுச்சுன்னா எனக்கு தீபாவளி தான். ஸோ பவுலிங்ல வந்து ஐ வில் கோ வித் யார் எடுக்கிறது, எல்லாமே ரஷீத் அடிவாங்க. கான் வளர்த்துட்ட பழைய ஹோம் கிரவுண்டு. ரஷீத் கானா? இல்ல அதான் அது முடிஞ்சாடா. எஸ்ஆர்ஹெச்ல ஓகே ஓகே. இதுல எஸ்ஆர்ஹெச்ல சொல்றேன். எஸ்ஆர்ஹெச்ல வந்து என்கேஆர்லாம் நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே. இஷான் கிஷன் வேண்டாமா? ம் சான் கிஷன் கிஷன்லாம் வேண்டாம். அதெல்லாம் படுமான்னு தெரியலையே. அதான் நான் கமின்ஸ் எடுத்துக்கலாமே. மேபி கமெண்ட்ஸ் நம்மளோட கிரைட்டீரியா அதான் நடக்கும்ல. பேசிக்கா உங்க ரன் பாயிண்ட்ஸ் வரணும். விக்கெட் சும்மா எடுக்கும். அப்ரப்டா எதுவும் இல்லாம ஃபிளாப் கமின்ஸ்ல பேட்டிங்கும் கண்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஹிட்டர் ஃபிளாப்னு இல்லாம கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால பார்த்தேன். சரி ஓகே, இதுதான் நம்மளோட இது. ஸோ 55 நான் இதுக்கு ஜிடி கொடுத்துருக்கேன், நீ 45 எஸ்ஆர்எஸ் கொடுத்துருக்க. லெட்ஸ் ஓ 52 யாரு கொடுத்துருக்கேன் ஜெயிக்கும். எஸ்ஆர்ஹெச்க்கு. 52 சாரி 52. ஸோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. நாளைக்கு ஆர்சிபி அண்ட் சாரி எம்ஏ vs ஆர்சிபி மேட்சும் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுவும் நல்ல ஒரு அது மண்டே. மண்டே. அது நாளைக்கு வந்து ஒரு மேட்ச் தான். குட்டி குட்டி சதன் டர்பி மாப்பிள்ள அது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூவும் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆல்ரெடி பங்காளியோட நிலைமை பரிதாப நிலைமையில இருக்கு. இவனுங்க வேற இப்ப ஆட்டத்தை கழிச்சு விட்டானுங்கன்னா அவ்வளவுதான். சும்மாவே வந்து ஆர்சிபி சமாளிக்க முடியல. இனிமே ஒண்ணும் எம்ஐல பண்ண முடியாது. சரி பாப்போம். ஓகே, அந்த மேட்ச் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆமாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஏன் என்ன ஏதுன்னு நம்ம கார்த்தி அதை வருவான். டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, ஓகே. பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ தேங்க்யூ. அந்த மேட்ச் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.